Welcome to Kanini Kalvi. This video we are going to see the topic defining objects for multimedia systems. So objects வந்து என்னென்ன டைப்ல இருக்கலாம் அப்படின்னா the basic data type of object in multimedia as text, image, audio, holograms and full motion video. So இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first one வந்து text. It is the simplest of data types and require the least amount of storage. ஏன்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். நார்மலாக ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம், ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் இஸ் தி பேஸ் எலமெண்ட் ஆஃப் அ ரேஷனல் டேட்டாபேஸ். நம்ம நார்மலாக டேட்டாபேஸில் வந்து டெக்ஸ்ட்டு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற எலமெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் ஆல்சோ தி பேசிக் பில்டிங் ஆஃப் அ டாக்குமெண்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எதர் நார்மல் டாக்குமெண்ட்டோ இல்லை மல்டிமீடியா டாக்குமெண்ட்டோ மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் தான் இருக்கும். தி மேஜர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இன்க்ளூட், ஸோ டெக்ஸ்ட் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பேராகிராஃப் ஸ்டைலிங். ஸோ பேராகிராஃபாக கொடுக்கலாம் நிறைய டெக்ஸ்ட் கொடுக்குறப்ப. கேரக்டர் ஸ்டைலிங், ஃபாண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் சைஸஸ் அண்ட் ரிலேட்டிவ் லொக்கேஷன் என்ன டாக்குமெண்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு மல்டிமீடியா டாக்குமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா பிளேசிங் அ டெக்ஸ்ட் இன் அ டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அதோட சைஸு, கலர், அப்புறம் இப்போ பேராகிராஃப்னா அது என்ன ஃபார்மெட்டில் கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். செகண்ட் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், ஹைப்பர் மீடியா பார்த்தோம். ஸோ அந்த ஹைப்பர் மீடியாவில் ஹைப்பர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதே தான் இங்கேயும் இருக்குது. இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் இண்டெக்ஸிங் டெக்ஸ்ட் டு ப்ரொவைட் அ ரேபிட் சர்ச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் இன் ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட்ஸ். It is an integral component of hypermedia document. So hypermedia documentல இருக்க one of the component தான் hypertext. So hypermedia documentல நிறைய இருக்கும். Hypermedia document is the basic complex object of which hypermedia document is the basic complex object of which text is a sub object. So hypermedia documentன்றது ஒரு complex object. அதில் வந்து நிறைய multimedia elements இருக்கும். அதில் one of the ஆப்ஜெக்ட் இஸ் டெக்ஸ்ட், அதாவது சப் ஆப்ஜெக்ட். வேற என்னென்ன இருக்கலாம் ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட் அப்படின்னா இமேஜஸ் இருக்கலாம், சவுண்ட் இருக்கலாம், ஃபுல் மோஷன் வீடியோ இருக்கலாம். ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட் ஆல்வேஸ் ஹேஸ் டெக்ஸ்ட் அண்ட் ஹேஸ் ஒன் ஆர் மோர் அதர் டைப் ஆஃப் சப் ஆப்ஜெக்ட்ஸ். அதான் இங்கே சொன்ன பாயிண்ட் தான் திருப்பிங்க. ஸோ ஹைப்பர் மீடியா டாக்குமெண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கலாம். அதில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் டெக்ஸ்ட். அது இல்லாமல் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கலாம், இமேஜஸ், சவுண்ட், ஃபுல் மோஷன் வீடியோ. ஓகே. The third one is image. Image na namalku theriyum pictures. So image object is an object that is represented in graphics or encoded form. So graphic format represent பண்ணலாம், இல்லாட்டி encoded formatல நம்ம represent பண்ணலாம். Image object is a sub object of the hypermedia document object. இங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், hypermedia document வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட், அதுல வந்து நிறைய இருக்கும். ஸோ இமேஜும் அதுல ஒரு சப் ஆப்ஜெக்ட் தான். In this object, there is no direct relationship between successive representations in time. The image object includes all data types that are not coded text. So text இல்லாம வேற என்னென்ன data types இருக்கோ எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். If do not have a temporal property associated with them. So இதுல வந்து temporal property கிடையாது. The data types such as document images, decimal systems, fractals, bitmaps, meta files and still pictures or still video frames are grouped together. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இமேஜ் கடியில். டாக்குமெண்ட் இமேஜ் இருக்கலாம், டெசிமல் சிஸ்டம், ஃப்ராக்டல், பிட்மேப் இமேஜ், மெட்டா ஃபைல்ஸ், ஸ்டில் பிக்சர், இதான் நார்மல் பிக்சர்ஸ். அதே மாதிரி வீடியோவோட ஸ்டில் ஃப்ரேம் இதெல்லாமே இருக்கலாம் இங்கே. ஸோ இங்கே குரூப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் என்னென்ன மாதிரி இமேஜ் இருக்கலான்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர் மீடியா ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் இமேஜ். ஸோ இமேஜ் வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம், விசிபிள், நான் விசிபிள், அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ விசிபிளில் என்னென்ன வரும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப், ட்ராயிங், டாக்குமெண்ட், பெயிண்டிங்ஸ். நான் விசிபிளில் டெம்பரேச்சர் காஜ், ப்ரெஷர் காஜ், இதெல்லாம் வந்து நான் விசிபிள் இமேஜஸ். அப்ஸ்ட்ராக்ட் வந்து லைக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, டிஸ்கிரீட், கண்டினியூஸ். ஸோ இங்கே அந்த ரெண்டு மட்டும் கொடுத்துருப்போம். விசிபிள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் விசிபிள் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட்னா என்னென்னா, நான் விசிபிள் அப்படின்னா this type of images are not stored as images. Images are ஸ்டோர் ஆயிருக்காது, பட் they are displayed as images. ஸோ ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம இமேஜை ஸ்டோர் பண்ணாமல் டிஸ்பிளே பண்ணுறப்ப அது இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ப்ரெஷர் காஜ், டெம்பரேச்சர் காஜஸ்.
அப்ஸ்ட்ராக்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜஸ் பேஸ்ட் ஆன் சம் அரித்மெட்டிக் கால்குலேஷன். ஸோ ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அதை ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இமேஜஸ் ஜென்ரேட் ஆகும். இதுவுமே ஆக்சுவலாக இமேஜஸ் கிடையாது. தட் ஆர் எவர் எக்ஸிஸ்டட் அஸ் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து ரியலாக இருக்கிற இமேஜ் கிடையாது. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிட்டு அதுலேருந்து கிரியேட் ஆகிற இமேஜ் தான் அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராக்டல்ஸ். ஃப்ராக்டல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் இமேஜ். ஆடியோ அண்ட் வாய்ஸ். ஸோ ஸ்டோர்டு ஆடியோ அண்ட் வாய்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டைன் கம்ப்ரஸ்ட் ஆடியோ இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறது கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். திஸ் கேன் கன்சிஸ்ட் ஆஃப் மியூசிக், ஸ்பீச், டெலிஃபோன் கான்வர்சேஷன் அண்ட் வாய்ஸ் கமெண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம். மியூசிக் வந்து ஆடியோவில் வந்துடும், ஸ்பீச் வந்து வாய்ஸில் வந்துடும். ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அது கமெண்ட்ஸாக கூட இருக்கலாம், வாய்ஸ் கமெண்ட்ஸ். An audio object needs to store information about the sound clip. ஸோ ஆடியோ ஆப்ஜெக்டில் அந்த பர்டிகுலர் சவுண்ட் கிளிப்போட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது அதோட நேம் என்ன, எவ்வளோ சைஸ், எப்போ கிரியேட் ஆனது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஹியர் மீன்ஸ் தி லென்த் ஆஃப் சவுண்ட் கிளிப். அதான் அதோட லென்த் என்ன, என்ன கம்ப்ரஷன் அல்கோரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ கிளிப்புக்கு. பிளேபேக் கேரக்டரிஸ்டிக்ஸ், நீங்கள் பிளேபேக் பண்ணுறப்ப அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகுமா, இல்லை எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ப்ளே ஆகுமா, எனி அன்னோட்டேஷன்ஸ் அசோசியேட்டட் வித் தி ஒரிஜினல் கிளிப். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆடியோ ஆப்ஜெக்டில் இருக்கும், ஒவ்வொரு சவுண்ட் கிளிப்பை பேஸ் பண்ணி. அதாவது ஒவ்வொரு சவுண்ட் கிளிப்போட இன்ஃபர்மேஷன் அதோட ஆடியோ ஆப்ஜெக்டில் இருக்கும். தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன். தி லாஸ்ட் ஒன் இஸ் full motion and live video. Okay, this is related to video. Full motion video refers to pre-stored video clips. லைவ்னா நம்ம லைவாக அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறது. லைவ் வீடியோ ரெஃபர்ஸ் டு லைவ் அண்ட் இட் மஸ்ட் பி ப்ராசஸ்ட் while it is being captured by the camera. ஸோ கேமராவில் நம்ம கேப்சர் பண்ணுறப்பயே அப்படியே நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறது, டெலிகாஸ்ட் பண்ணுறது. ஃப்ரம் ஸ்டோரேஜ் பெர்ஸ்பெக்டிவ் we should have the information about the coding algorithm used for compression. It need decoding also. ஸோ இங்கே என்ன கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், டீகோடிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீடியோ சைஸ் வந்து நார்மலாக ஹையாக இருக்கும். இப்போ யூடியூப்லாம் நீங்கள் வீடியோ போடுறப்ப என்கோட் ஆகி தான் அதில் யூடியூப்பில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ உங்களோட வீடியோ சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். From a processing perspective, video should be presented to user with a smooth and there should not be any unexpected breaks. ஸோ இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப கண்டிப்பாக கம்ப்ரஸர் என்கோடிங் யூஸ் பண்ணணும். அப்போ தான் மெமரிலாம் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி ப்ராசஸிங் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ப்ரெசென்ட் ஆகணும் யூசருக்கு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்டரப்ஷன்ஸ் இல்லாமல் கிளாரிட்டியாக, இப்போ நீங்கள் உங்களோட பேண்ட்வித் ஸ்லோவாக இருந்தது, இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிளட்டாக தெரியும், வீடியோ கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக ப்ளே ஆகணும். அதே மாதிரி பிரேக்ஸ் இல்லாமல் இருக்கணும். தட் இஸ் ஃப்ரம் ப்ராசஸிங் பெர்ஸ்பெக்டிவ். Hence, video object and its associated audio object must be transferred over the network to the decompression unit. ஸோ இங்கே வீடியோவும் அதோட ஆடியோவும் கரெக்டாக வரணும். நீங்கள் சில வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீகம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறப்ப ஆடியோ வந்து மிஸ்மேட்ச் ஆகும் வீடியோக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக போகணும். இட் ஷுட் பி தென் பிளேட் அட் தி ஃபிக்ஸ்ட் ரேட் ஸ்பெசிஃபைட் ஃபார் இட். ஸோ நம்ம என்ன அல்கோரிதம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரேட்டுக்கு ஏற்றது மாதிரி அது ப்ளே ஆகணும். For successful playback of compressed video, there are number of technologies. ஸோ இந்த மாதிரி பிளேபேக்கு நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது. அண்ட் they are database storage, network media protocols, decompression engines and display engines. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிளேபேக் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஃபார் compressed video. Okay. ஸோ these are the contents of this topic. ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னா டெக்ஸ்ட் இருக்குது, ஹைப்பர் மீடியா இருக்குது, இமேஜஸில் இந்த கேட்டகரிஸ் பார்த்துக்கோங்க: விசிபிள், நான் விசிபிள், அப்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ், அதுக்கப்புறம் ஆடியோ அண்ட் வாய்ஸ், ஃபைனலாக வந்து ஃபுல் மோஷன் ஆர் லைவ் வீடியோ. ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.